Good morning to 10th students. நம்ம பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 10th லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சயின்ஸில் ஒரு தேர்ட் பார்ட் இப்போ இந்த கிளாஸ் பார்த்துடலாம். இதில் என்ன இருக்குன்னா சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அதாவது இப்போ இந்த ரியாக்ஷனில் 2 டைப்ஸ் பார்த்துட்டோம் போன கிளாஸு. இதில் தேர்ட் பார்க்க போகிறோம், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் உள்ள அந்த தொடர்ச்சியாக 2 விட்டுட்டு போனோம். அதில் 2 இப்போ பார்த்துடலாம். எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்னா மின்சாரத்தை கொடுக்கறதுனால, கரண்ட்டை கொடுக்கறதுனால எப்படி ஒரு காம்பவுண்ட்ஸை 2 எலமெண்ட்டாக செப்பரேட் பண்ணுறது. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ்னே பேர். ஒரு சாதாரண தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு சோடியம் குளோரைடு உப்பை கரைச்சிட்டு உள்ளுக்குள்ளே 2 பிளேட்டை வச்சு கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா, மின்சாரத்தை கொடுத்தீங்கன்னா, சோடியம் ப்ளஸ் அயான்ஸ் அந்த நெகட்டிவ் பிளேட்டில் போய் என்ன ஆகும், டெபாசிட் ஆகும். குளோரின் மைனஸ் அயான் என்ன பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பிளேட்டில் போய் என்ன ஆகும், டெபாசிட் ஆகும். இந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆனோன்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் பிளேட்டுக்கு கேத்தோன்னு சொல்லுவாங்க. ஒரு மின்சாரத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு காம்பவுண்ட்ஸை 2 எலமெண்ட்ஸாக பிரிக்கிறதுங்கிறது தான் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். இன் சம் ஆஃப் த டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ்டு டு பிரிங் அபவுட் த ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், டீகம்போசிஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு, நம்ம சாதாரண சாப்பிட்ற உப்பு, அக்கர்ஸ் அண்ட் பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ இட்ஸ் அக்வாஸ் சொல்யூஷன். உப்பில் அப்படியே அனுப்ப முடியாது, உப்பை ஒரு அக்வாஸ் சொல்யூஷனாக மாற்றுறோம். தண்ணியில் கரைக்கிறதுக்கு என்ன பேர், அக்வாஸ் சொல்யூஷன் பேர். சோடியம் குளோரைட் டீகம்போசஸ் இன்டு மெட்டாலிக் சோடியம் அண்ட் குளோரின் கேஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் எலக்ட்ரோலைசிஸ். இதை பார்த்தீங்கன்னா குளோரின் கேஸாக வெளில வரும்னு போட்டிருக்காங்க. அப்போ 2NaCl சோடியம் குளோரைடை எடுத்துக்கிட்டோம், எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குறோம் இந்த சொல்யூஷனில். அதை 2Na அப்படிங்கிற ஒரு சாலிடாகவும் குளோரின் 2ங்கிற கேஸாகவும் என்ன ஆகுது, 2 எலமெண்ட்ஸாக செப்பரேட் ஆகுது. ஹியர் ஏ காம்பவுண்ட் NaCl இஸ் கன்வெர்டட் இன்டு எலமெண்ட்ஸ் சோடியம் அண்டு குளோரின். சோடியத்துக்கு ஏன் Na போட்டிருக்குன்னா அதோடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா நேட்ரியம். அந்த நேட்ரியத்துக்கு தான் என்னது Na போட்டிருக்கு, குளோரினுக்கு Cl. ஸோ இட் இஸ் டைப் ஆஃப் காம்பவுண்ட் டு எலமெண்ட் டீகம்போசிஷன். கரண்டை வச்சு இதை பிரிக்கிறோம். இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் 2வது ரியாக்ஷன் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். நேற்று என்ன பார்த்தோம், தெர்மல் எனர்ஜியை கொடுத்து பார்த்தோம். தேர்ட் ஒன்று பாருங்கள், ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். ஃபோட்டோன்னு என்னங்க, லைட்னு பேருங்க. லைட் இஸ் ஆன் அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் ஃபெசிலிட்டிஸ் சம் ஆஃப் த டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், when silver bromide is exposed to light, it breaks down into silver metal and bromine gas. As the decomposition is caused by light, this kind of reaction is also called photolysis. அது எப்படி கரண்ட் அனுப்புறதுனால உண்டாகக்கூடிய ரியாக்ஷனுக்கு எலக்ட்ரோலைசிஸ்னு பேர், மின்னார் பகுத்தல் அப்படின்னு பேர். இந்த லைட்டை வச்சு இது மாதிரி பிரிக்கிறதுக்கு பேர் ஃபோட்டோலைசிஸ் அப்படின்னு பேர். இங்கே பாருங்களேன், சில்வர் புரோமைடு பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்கும். அதில் சும்மா சாதாரண ஒரு சூரிய ஒளியில் பட்டாவே என்ன ஆகுது, சில்வர் மெட்டல் என்ன ஆகுது, என்ன கிரே கலரில் மாறிடும், சாம்பல் கலரில் மாறிடும். அப்போ என்ன ஆகுது, லைட்டை வச்சு சில்வர் புரோமைடை சில்வராகவும் புரோமின் கேஸாகவும் நம்ம என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். அப்போ 3 வகையாக இந்த டீகம்போசிஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா தெர்மல் எனர்ஜி, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜி வச்சு பிரிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் இருந்துச்சு, 2 சிங்கிள் எலமெண்ட் சேர்ந்து ஒரு காம்பவுண்டாக மாறிச்சு, அது ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்டாக பிரியுது, அதுக்கு பிரியக்கூடிய 3 டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ தேர்டு பார்க்க போகிறோம். இதெல்லாம் அதோடைய சப்டைட்டில் தான் பார்த்தோம். இப்போ தேர்டில் என்ன டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த பக்கத்தை பாருங்கள். The yellow colored silver bromide turns into gray colored silver metal. It is also compound to element decomposition. இந்த சில்வர் புரோமைடுங்கிற காம்பவுண்டு எலமெண்ட்டாக சில்வராகவும் புரோமினாகவும் மாறி இருக்கு. அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். இட் இஸ் எ ரியாக்ஷன் between an element and a compound
when they react, one of the element of the compound reactant is replaced by the other element reactant to form a new compound and an element. ஒன்றும் இல்லைங்க, ஒரு எலமெண்ட்டும் ஒரு காம்பவுண்டும் சேருது. இந்த எலமெண்ட் என்ன பண்ணுது, இந்த காம்பவுண்டில் உள்ள ஒரு எலமெண்டோட ஜாயின் ஆகி அந்த காம்பவுண்டில் ரிமைனிங் எலமெண்ட் என்ன பண்ணுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுது. அதாவது ரெண்டு பேர் நட்பாக இருக்கிறாங்க, அந்த பிசியும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, ஏங்கிறவர் தனியாக இருக்கார். இவன் ஏங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிசியோட போய் ரியாக்ட் பண்ணி அதில் ஒருவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இன்னொரு தடவை விரட்டி விடுறாரு. இதுதான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அப்போ ஒரு எலமெண்ட்டு ஒரு காம்பவுண்டோட ரியாக்ட் பண்ணும்போது காம்பவுண்டில் உள்ள ரியாக்டண்டோட என்னது, இந்த எலமெண்ட் ஜாயின் ஆகி ரிமைனிங் ஒரு எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணுது. இந்த பிசிங்கிற ஒரு காம்பவுண்டு இந்த பிசியில் உள்ள சிங்கிற காம்பவுண்டோட ஏங்கிற காம்பவுண்டு ரியாக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டு ரிமைனிங் காம்பவுண்ட் உள்ள எலமெண்ட் பி என்ன பண்ணுது, டிஸ்பிளேஸ் பண்ணுது. இதுதான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். த ஜெனரல் ஸ்கெமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இஸ் கிவன் ஆஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. A displace element B from the compound BC and hence a single displacement reaction occurs. If zinc metal is placed near hydrochloric acid, இந்த zinc இருக்கு, அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ண போது ஹைட்ரஜன் கேஸ் இஸ் எவால்வ்டு. இங்கே பாருங்க, இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் உள்ள குளோரினோட சிங்க் ஜாயின் ஆயிருதா, அப்போ சிங்க் குளோரைடுன்னு கிடச்சிருது. இந்த ஹச்சை என்ன பண்ணுது, ஹைட்ரஜனை கேஸாக பிரித்து விட்டுருது. இது ஒரு சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவுக்கு அருமையான எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அயன் காப்பர் சல்பேட்டோட ரியாக்ட் பண்ணுது. அயன் பார்த்தீங்கன்னா சல்பேட்டோட ரியாக்ட் பண்ணி காப்பரை தனியாக என்னது பிரிக்குது, சாலிடாக பிரிக்குது. இப்போ ஆன் அயன் நெயில் இஸ் பிளேஸ் இன் ஏ அக்வாஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் டு சல்பேட் as shown in figure. அடுத்த படத்தை பாருங்க. The iron displaces copper from its aqueous solution and the so formed copper deposit over the iron nail. ஒரு இரும்பு ஆணியில் பார்த்தீங்கன்னா காப்பர் என்ன ஆகும், டெபாசிட் ஆகும். இந்த அடுத்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு அழகான படம் கொடுத்துருக்கு. காப்பர் சல்பேட் கரைசல் இருக்குது, ஒரு ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலரில் இருக்குது. அதில் ஒரு இரும்பு ஆணியை தொங்க விட்டிங்கன்னா அதில் உள்ள காப்பரை டெபாசிட் பண்ணிவிட்டு என்னது மிச்சம் சல்பேட்டை தனியாக பிரிச்சிருது. It is easy proposes so many reaction of the kind with different combinations of reactants. நாளும் நிறைய நடக்குது. With they all occur in a practice. எல்லாமே நடைமுறை நடக்குமா இது மாதிரினா வாய்ப்பு கிடையாதுங்க. No. This is most easily demonstrated with halogens. Let us consider the following two reactions. The halogens பத்தி விளக்கம் கொடுத்திருக்கு. இப்போ எது அதிகமான வினைதிறன் அந்த ரியாக்டன்ட் பவர் இருக்கோ அதுதான், எது ரியாக்டன்ட் பவர் கம்மியாக இருக்கோ அதை விளக்கிவிட முடியும். லோ ரியாக்டன்ட் பவர் உடைய ஒரு எலமெண்ட் ஹை ரியாக்டன்ட் பவர் உடைய ஒரு எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. நானும் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். எங்கள் ரெண்டு பேரையும் ஒருத்தர் விளக்கணும்னா எங்கள் ரெண்டு பேரை விட அதிகமான ரியாக்டன்ட் பவர் ஒருத்தர் வந்தால் தான் எங்களை பிரிக்க முடியும். எங்களுடைய நட்பை பிரிக்கணும்னா எங்களோட லோவாக பழகக்கூடிய ஒரு ஆள் வந்து எங்கள் நட்பை பிரிக்க முடியாது. இது வந்து நட்புக்கும் பொருந்தும், இந்த ரியாக்டன்ட் எலமெண்ட்ஸுக்கும் பொருந்தும். இங்கே பாருங்கள், சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. 2NaCl அக்வா சொல்யூஷன், நீர் கரைசல் ப்ளஸ் புளூரின். புளூரின் பார்த்தீங்கன்னா குளோரினை விட அதிக வினைத்திறன் மிக்க கரைசல், அதிக வினைத்திறன் மிக்க எலமெண்ட்டு, அதிக ரியாக்டன் பவர் உடைய எலமெண்ட்டு. ஏன்னா ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா குளோரினோட என்னது எலமெண்ட்ஸ்லாம் முன்னாடி இருக்கும் பீரியாடிக் டேபிளில். இப்போ என்ன நடக்குது பாருங்கள், 2NaF ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா சோடியத்தோடு சேர்ந்துட்டு குளோரின் தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த ரியாக்ஷன் பாசிபிள். ரெண்டாவது ரியாக்ஷன் 2NaF சோடியம் ஃப்ளூரின் சேர்ந்துருக்கு. குளோரின் போய் என்ன பண்ணுது, அதோட ரியாக்ட் பண்ணுது, 2NaClF2ன்னு கிடைக்கிது. இந்த ரியாக்ஷன் உண்மையிலேயே நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா குளோரின் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினோட என்னது ரியாக்டன் பவர் கம்மியாக உள்ளது. குளோரின் ஃப்ளூரினை என்ன பண்ண முடியாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். The first reaction involves the displacement of chlorine from NaCl by fluorine. NaCl உள்ள குளோரினை ஃப்ளூரின் என்ன பண்ணுது, டிஸ்பிளேஸ் பண்ணலாம். இந்த செகண்ட் ரியாக்ஷன் chlorine displaces fluorine from NaF sodium fluoride. Out of the two
that second reaction will not occur. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. Because fluorine is the more active than chlorine and occupies the upper position in the periodic table. periodic table முன்னாடி இருக்கு எது fluorine. அப்போ அதோடைய ரியாக்டன்ட் பவர் கூட, அதோடைய வினைத்திறன் அதிகம். அதனால ஃப்ளூரினை குளோரின் டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து ஒரு டேபிள் கொடுத்துருக்கு. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அது இதில் கொடுத்துருக்கு, டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா எது ஹையர் கொஞ்சம் கொஞ்சமாக எதெல்லாம் வினைத்திறன் குறைவானது, கீழேருந்து மேலே போனால் வினைத்திறன் மிக்கது, அந்த எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அந்த டேபிளை புக்கை பார்த்து நல்லா ஒரு டைம் என்ன பண்ணுங்கள், நல்லா வாசித்து அதை மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. இதெல்லாம் இந்த பீரியாடிக் டேபிளில் உள்ள முக்கியமான ஹை ரியாக்டன் பவர் உடைய எலமெண்ட்ஸோட ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு 10 எலமெண்ட்ஸ் மேலே கொடுத்துருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறங்க. அடுத்து பாருங்கள், displacement reaction, the activity of the elements and the relative position in the periodic table are the key factors of determine the passability of the reactions. More active elements really displace less active elements from the aqueous solution. தண்ணீர் கரைசலில் பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்கோ அது வந்து எது குறைவாக இருக்கோ அதை என்ன பண்ணும், டிஸ்பிளேஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஒரு காம்பவுண்ட் ஒரு எலமெண்ட், காம்பவுண்டில் உள்ள ஒரு எலமெண்ட்டோட சிங்கிள் எலமெண்ட் ஜாயின் ஆகி காம்பவுண்டில் உள்ள அனதர் எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணுது. இப்போ 2 டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேரே இருக்குது, மெட்டாதிசிஸ் ரியாக்ஷன்னு பேர். 2 காம்பவுண்டை ரியாக்ட் பண்ணும்போது 2 காம்பவுண்டில் உள்ள எலமெண்ட்டுமே நகம் செப்பரேட் ஆகும். இங்கே பாருங்கள், ஏபின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, சிடின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த பியும் டியும் சேர்ந்துருச்சுனாவே இந்த பி என்ன பண்ணும், டியை ரீப்ளேஸ் பண்ணும், டி வந்து பியை ரீப்ளேஸ் பண்ணும். பியை டி ரீப்ளேஸ் பண்ணால் பி இருக்க இடத்துக்கு டி வந்துடும், அப்போ ஏடின்னு கிடைக்கும். டி இருக்க இடத்துக்கு பி வந்துடும், அப்போ சிபின்னு கிடைக்கும். சொல்ல போகிறீங்களா, இந்த பி டியை ரீப்ளேஸ் பண்ணும், இந்த டி இந்த பியை ரீப்ளேஸ் பண்ணும், பி டியை ரீப்ளேஸ் பண்ணும், டி பியை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும், ஏபி ஏடின்னு மாறும், சிடி சிபின்னு மாறும். இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். when two compounds react, if their ions are interchanged, then the reaction is called double displacement reaction. The ion of one compound is replaced by the ion of the another compound. Ions of identical charges are only interchanged. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான சார்ஜ், பாசிட்டிவோ அல்லது நெகட்டிவோ தான் இன்டர்சேஞ்ச் ஆகிறது. இங்கே உள்ள பாசிட்டிவ் இங்கே வருது, இங்கே உள்ள பாசிட்டிவ் அங்கே போகுது, இங்கே உள்ள நெகட்டிவ் இங்கே வருது, அல்லது இங்கே உள்ள நெகட்டிவ் இங்கே வருது. அதாவது அந்த இன்டர்சேஞ்ச் ஆகக்கூடிய 2 எலமெண்ட்டுமே சேம் சார்ஜை பெற்றிருக்கு. ஓகேங்களா, அது can be replaced by the other cations. The reaction is also called metathesia reaction. Metathesis reaction. The schematic represents of double displacement reaction is given below. சொன்னதே தான் திரும்பி சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கிறங்க. ஏபி ஒரு காம்பவுண்ட், சிடி ஒரு காம்பவுண்ட். ஏ இந்த சிடியில் உள்ள டியோட ஏ இணைஞ்சிருது, ஏபியில் உள்ள பியோட இந்த சி இணைஞ்சிருது, அப்போ ஏடி சிபின்னு கிடைக்கிது. In a double displacement reaction, either one of the products must be either precipitate or water. By this way, there are major classes of double displacement reaction. என்ன சொல்கிறாங்க, இந்த இரட்டை இடப்பெயர்ச்சி வினை டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் ஒரு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து செடிமெண்ட்டாக கிடைக்கும், அதாவது வீழ்படிவாக கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீர் அக்வா சொல்யூஷனாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பார்த்துடலாம். ஒன்று நீராக கிடைக்கும், நீர் கரைசலாக கிடைக்கும், ஒன்று எனது வீழ்படிவாக கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க precipitation reaction, இன்னொன்று நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா precipitation reaction பார்த்துடலாம். when aqueous solution of 2 compounds are mixed, if they react from an insoluble compound and soluble compound, then it is called precipitation reaction. 2 aqueous solution கலக்கும்பொழுது ஒன்று கரையாத ஒன்று கரைந்த 2 சொல்யூஷன் கிடைக்குது. because the insoluble compound formed as one of the products is a precipitate and hence the reaction is so called.
when the clear aqueous solution of potassium iodide and lead 2 nitrate are mixed, a double displacement reaction takes place between them. இங்கே பாருங்க, லெட் நைட்ரேட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு பொட்டாசியம் அயோடைடு இருக்குது. இது ரெண்டும் கலக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பொட்டாசியத்தோட இந்த அயோடைடு வந்துடுது, பிபிஐ2 கிடச்சிருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியத்தோட இந்த நைட்ரேட் சேர்ந்துருது, பொட்டாசியம் நைட்ரேட்டாக மாறுது. Potassium and lead displaces or replace one another, and from the yellow precipitate of lead 2 iodide as shown in the figure. இந்த படத்தில் இந்த லெட் அயோடைடு என்ன ஆகுது, வீழ்படிவாக கரையாமல் கிடச்சிருது. லெட் அயோடைடு வீழ்படிவாக கிடச்சின்னா பொட்டாசியம் நைட்ரேட் என்ன பண்ணுது, ஒரு நீர்க்கரைசலாக மாறுது. சார் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த டபுள் ப்ரிசப்ஷன் ரியாக்ஷனில் ரெண்டும் அக்வா சொல்யூஷன் கலந்து உருவாகும் பொழுது ரியாக்ட் பண்ணும்போது ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிசப்ஷன் கிடைக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா வீழ்படிவாக கிடைக்குது, ஒன்று என்னது அக்வா சொல்யூஷனாக கிடைக்குது. இந்த லெட் நைட்ரேட்டையும் பொட்டாசியம் அயோடையும் சேர்க்கும்பொழுது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. எப்படி, நைட்ரேட் வந்து இங்கே பொட்டாசியத்தோடு சேர்ந்துருது, அயோடைடு வந்து லெட்டோடு சேர்ந்துருது. இந்த லெட் அயோடைடு பார்த்தீங்கன்னா இது வீழ்படிவாக கிடைக்கிது, இது ப்ரிசிப்ஷன் ரியாக்ஷனாக கிடைக்கிது. இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டு நீர்க்கரைசல் கிடையாது, ஒரு நீர்க்கரைசல் ஒரு வீழ்படிவாக்கல் ரெண்டும் உருவாகுது. ஓகேங்களா, உங்களுக்கு இதை நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூஸாக பார்க்கலாம். இதில் இப்போ நடத்துனது ரொம்ப சிம்பிளான பாடம் தாங்க. இதில் ஒன்றும் ரொம்ப கெமிஸ்ட்ரி உள்ளே போயில, மேலே அவுட்லுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிம்பிளான பாடம், சொல்கிறது சிம்பிளான விஷயங்கள் தான், புரியாமல் இருக்க ஒன்றும் வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு நடத்துனதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.